விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க. திருவள்ளூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி இன்னமும் வேளாண் காற்றை சுவாசித்து வருகின்றது. வேளாண் சாகுபடியினை நேர்த்தியான முறையில் செய்து வரும் பல உழவர் பெருமக்கள் இப்பகுதியில் நிறைந்துள்ளனர். அவர்களில் ஆட்கள் பற்றாக்குறை ஒரு காரணமாக கொள்ளாது வேளாண்மையை இயந்திரமயமாக்கல் என்ற முறையில் வேளாண்மையை அபிவிருத்தி செய்து வரும் உழவர் திரு ராபர்ட் விஜயகுமார் அவர்களை சந்தித்த போது என் பேர் ராபர்ட் விஜயகுமார். நான் திருவள்ளூர் மாவட்டம் கீழனூர் தாலுகா கிராமத்தில் வந்து நெல் விவசாயம் பண்ணுறேன்னா. இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் சொர்ணவாரி, சம்பா, நவரை 3 பட்டங்கள்லேயும் நெல் விவசாயம் வந்து நான் பண்ணுறாங்கங்க. ஆனால் இங்கே இது சென்னை பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கே வந்து ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆள் கிடைச்சாலும் கூலி ஜாஸ்தியாக கேட்பாங்க. அப்படி நம்ம கூலி நம்ம ஜாஸ்தியாக கொடுத்துட்டா கூட அந்த நேரத்துக்கு நமக்கு வந்து வரமாட்டாங்க. இதனால் பருவம் வந்து தவறி போகிறதுனால நமக்கு சரியான ஒரு ஈல்டு வந்து கிடைக்காது. இதை மாதிரி டைமில் வந்து அதை இயந்திரமயமாக்குதல் பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது திருவூர் கேவிகேலேருந்து எனக்கு வழிகாட்டுதல் அவங்க வந்து கொடுத்தாங்க. எனக்கு அவங்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் நான் வந்து இப்போது எல்லாமே வந்து மிஷினரியே எல்லாமே நான் பண்ணுறேன்னா. உதாரணத்துக்கு வந்து ஏர் ஓட்டுறது வந்து டிராக்டர் வச்சு தான் ஓட்டுறேன். அடுத்தது வந்து நாற்று நடவு வந்து மிஷின் தான். மிஷின் வச்சு நடும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து 70லேருந்து 80 தட்டுகள் நமக்கு வந்து தேவைப்படும். இது நம்மளே கூட விட்டுக்கலாம், நம்மளால் விட முடியல. இதுக்குன்னு ஒரு சில கம்பெனிகள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டால் அவங்களே வந்து போட்டு கொடுத்துருவாங்க. இதனால் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அட்வான்டேஜ்னால் ஒரு ஏக்கருக்கு நமக்கு ஒரு 5 கிலோ சீடு இருந்தால் கூட போதும் நமக்கு. இதே சாதாரண மூட்டை 30 கிலோ சீடு நமக்கு வந்து தேவைப்படும் நமக்கு. இது இந்த 5 நான் வந்து தரமான விதையை வாங்கி அதை வந்து தரம் பிரித்து, அதை உப்பு காய்ச்சல் வச்சு தரம் பிரித்து ஒரு கிலோவுக்கு 10 கிராம் சூடாமோனஸ் கொடுத்து அதை விதை நேர்த்தி செஞ்சு அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா விதையை நான் கொடுத்தேன். அவங்ககிட்ட கொடுக்கவும் அவங்க வந்து எனக்கு நாற்று விட்டு கொடுத்தாங்க. அவங்க எனக்கு திருப்பி நடவு டைமில் ஒரு சுமார் ஒரு 20லேருந்து 25 நாளில் வந்து நடும்போது அவங்க வந்து நட்டு கொடுத்துட்றாங்க நமக்கு அவங்க. ஆனால் நட்டு கொடுக்கும்போது நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அட்வான்டேஜ்னால் ஆளை நம்ம வந்து தேடி போக வேண்டியதில்லை, யாரையும் போய் கெஞ்ச வேண்டியதில்லை, கூலி ஜாஸ்தியாக கொடுக்க வேண்டியதில்லை. நட்டு அவங்களே அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் வந்து 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே அவங்க வந்து நட்டுடுறாங்க அவங்க. அது இல்லாமல் வந்து அதை 25 சென்டிமீட்டர் அவங்க வந்து கேப் விட்றதுனால அதை பயிருக்கு வந்து சூரிய ஒளியும் காற்றும் நிறைய கிடைக்கிது. அதனால் வந்து ஈல்டு நமக்கு வந்து நிறைய கிடைக்கிது. அதனால் பயிர் பாதுகாப்பு பற்றி சொல்லும்போது நம்ம கிட்டத்தட்ட அதை எல்லா விவசாயிகளுமே 10 வருஷம் 15 வருஷம் வந்து பவர் ஸ்ப்ரேயர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது எல்லாருக்குமே தெரியும். அடுத்ததாக வந்து அடுத்தது கலை மேலாண்மை. இந்த கலை மேலாண்மை வந்து விவசாயத்தில் வந்து பெரிய பிரச்சனை. ஆளுங்க அந்த டயத்துக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்காது நமக்கு. அதாவது மிஷின் நடவு போட்டதுனால 25 சென்டிமீட்டர் கேப் நமக்கு கிடைக்கிது. இந்த களைக்கருவி, அதை பவர் வீடர்னு ஒன்று இருக்குது. இதை வச்சு நம்ம களை எடுக்கும்போது அது முக்கால் லிட்ரு பெட்ரோலில் வந்து அதை ஒரு ஏக்கர் களை எடுக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3/4 லிட்டருந்து 1 லிட்டர் வரை தான் ஆகுது. அதே மாதிரி வந்து ஒரு ஆளை விட்டாக்கி 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே ஒரு ஏக்கர் வந்து களை எடுத்து முடிச்சிடுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு 4 ஏக்கர் களை எடுக்கணுன்னா 2 பேர் வந்து 4 மணி நேரத்தில் வந்து முடிச்சிடுறாங்க. 2 பேர் கூலி வந்து 800 ரூபா. சுமார் ஒரு 4 லிட்டர் பெட்ரோல் வந்து 400 ரூபா வச்சுட்டா கூட 1200 ரூபா. ஏக்கருக்கு வந்து 300 ரூபா தான் செலவாகுது. அது இல்லாமல் ப்ளஸ் இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த களைங்கள்லாம் வந்து பூமியில் வந்து அழுத்தி விடப்படுறதுனால இலவசமாகவே நமக்கு வந்து பசுந்தாள் உரங்கள் வந்து கிடைக்கிது. ப்ளஸ் அந்த மண்ணை வந்து கிளறி விடுறதுனால காற்றோட்டம் நிறையா வருது. அந்த வேர்கள்லாம் அருந்து புதுசாக வந்து வேர் வந்துன்னா வருது. புதுசாக வேர் வந்து டில்லர் நிறையா ஃபார்ம் ஆகுது. டில்லர் ஃபார்ம் ஆகிறதுனால நமக்கு வந்து ஈல்டு நிறைய கிடைக்கிது. இப்போது அந்த அறுவடை மிஷின் வந்ததுனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. தரம் நல்லா காஞ்சிருந்தால் அதாவது டயர் வண்டி ஒரு மணி நேரத்துக்கு வந்துன்னா 1000 ரூபாயிலேருந்து 1200 ரூபா வர.
என்ன ஒன்று சொல்லணும்னா விவசாயத்தில் நஷ்டம்னு சொல்கிறாங்க, உண்மையிலே நஷ்டம் கிடையாது. நான் வந்து பூர்வீகம் வந்து விவசாயம் கிடையாதுண்ணா. ஆனால் இன்றைக்கி வந்து நான் இயர்லி எப்படியும் நான் சரியாக எனக்கு வீடு எனக்கு மெட்ராஸுக்கு சரியாக வர்றதும் இல்லை. அப்படி இருந்துமே இயர்லி நான் வந்து 2 lakhs நான் கண்டிப்பாக எடுத்துடுறேண்ணா. இது வந்து உண்மை. அது நீங்கள் வந்து ரொம்ப ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். ஆனால் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா போதும். நிம்மதியான வாழ்க்கை, டேக்ஸ் இல்லாத வருமானம், சுகாதாரமான வாழ்க்கை, மருந்து இல்லாத வாழ்க்கை. இவரை தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9840108265. வேளாண்மை என்பது காலநிலையையும் பருவநிலையையும் பொறுத்து பயிர் செய்ய வேண்டியுள்ளது. 1998ஆம் ஆண்டிலிருந்து வேளாண்மை காலநிலை ஆராய்ச்சி நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் ஆராய்ச்சி செய்வதோடு மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு முதுநிலை முனைவர் பட்டம் வரை கல்வி கற்பிக்கப்படுகின்றது. இங்கு எந்தெந்த காலத்தில் என்னென்ன பயிர் செய்தால் என்னென்ன மகசூல் கிடைக்கும் என்பதை குறித்தும் விளக்கம் தரப்படுகிறது. இப்பொழுது வேளாண் காலநிலை ஆராய்ச்சி நிலையத்தின் பணிகள் குறித்து கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் முனைவர் ஆர் ஜெகநாதன் அவர்கள் தரும் விளக்கத்தை காணலாம். வேளாண் காலநிலை ஆராய்ச்சி நிலையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் 1998ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இது வேளாண் வானிலை இயலில் ஆராய்ச்சிகள் செய்வதற்கும் கல்வி கற்பிப்பதற்காகவும் மற்றும் விரிவாக்கம் செய்வதற்காகவும் ஆரம்பிக்கப்பட்ட துறையாகும். இந்த துறையிலிருந்து வானிலை இயலில் கல்வி பயிற்றுவிக்கிறது மட்டுமில்லாமல் முதுநிலை பட்டப்படிப்பும் முனைவர் பட்டப்படிப்பும் பயிற்றுவிக்கிறோம். இந்த துறையின் மூலம் வேளாண் வானிலையியலில் பல ஆராய்ச்சிகள் செய்து வருகிறோம். வேளாண் பெருமக்களுக்கு உதவுமாறு பல ஆராய்ச்சிகள் செய்து வருகிறோம். வேளாண் பயிரில் வானிலையியல் எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்துகிறது என்பதுதான் எங்களுடைய முக்கிய ஆராய்ச்சியாகும். இந்த ஆராய்ச்சியின் மூலம் விவசாயிகளுக்கு ஒரு பயிர் எந்த பருவத்தில் பயிரிட்டால் நன்மை பயக்கும் அல்லது அதிக மகசூல் கொடுக்கும் என்ற ஆராய்ச்சி மூலம் கண்டறிந்து விவசாயிகளுக்கு உதவி புரிகிறோம். இதை தவிர விவசாயிகளுக்காக வானிலை முன்னறிவிப்பு, அதாவது ஒரு பருவத்தில், அதாவது தென்மேற்கு பருவமழை காலத்திலும் சரி வடகிழக்கு பருவமழை காலத்திலும் சரி எவ்வளவு மழை பொழிகிறது என்பதை முன்னறிவிப்பு செய்கிறோம். இதன் மூலம் விவசாயிகள் அவர்களுடைய பயிர் திட்டத்தை வகுக்க முடியும். இதை தவிர விவசாயிகளுக்காக நாங்கள் தானியங்கி வானிலை நிலையம் ஒன்றை அமைத்துள்ளோம். ஒவ்வொரு வட்டாரத்திலும் 224 வட்டாரத்தில் தானியங்கி வானிலை நிலையம் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளது. மறுபடியும் மீதியுள்ள 161 இடங்களுக்கு தானியங்கி வானிலை நிலையங்கள் அமைத்து கொண்டு இருக்கிறோம். இதன் மூலம் விவசாயிகளுக்கு உடனுக்குடன் வானிலை காரணிகளை அளிப்பதுடன் அந்த வானிலை காரணிகளை தொகுத்து முன்னறிவிப்புடன் சேர்ந்து வேளாண் வானிலை உத்திகளை விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறோம். இது செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் வானிலை மூலமும் வானொலி மூலமும் தொலைக்காட்சி மூலமும் நாங்கள் அனுப்பி விவசாயிகளுக்காக ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பயிரிடும் பருவ காலத்திலும் விதைப்பதற்கு முன், அதாவது பருவமழை ஆரம்பிப்பதற்கு முன் விதைப்பது என்ற உத்தி ஒன்று உள்ளது. தென்மேற்கு பருவமழை காலமானாலும் சரி வடகிழக்கு மழை காலமானாலும் சரி அந்த விதைப்பு வந்து எந்த வாரத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் விதைக்கலாம் என்று கண்டறிந்து விவசாயிகளுக்காக ஏற்கனவே அளித்துள்ளோம். இதன் மூலம் மழை வரும் முன் விதைப்பதால் 15 நாள் முதல் விவசாயிகளுக்கு
நன்மை பயக்கும் நாள் இருக்கும். ஏனென்றால் முதல் மழையிலேயே விதைகள் தேவையான மழை நீரை பெற்று முளைத்து நன்கு வளரக்கூடிய வாய்ப்புள்ளது. இது வந்து காலநிலை மாற்றம் என்பது ஒரு பகுதியில் மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை குறிக்கும் வகையில் அதிக வெப்பமோ அல்லது அதிக கரியமல வாயுவோ இருந்தால் அதற்கு காலநிலை மாற்றம் என்று சொல்கிறோம். இதற்குண்டான ஆராய்ச்சிகள், அதாவது பயிரில் இந்த காலநிலை மாற்றத்தால் எவ்வாறு பாதிப்பு ஏற்படும் என்ற ஆராய்ச்சிகள் எங்கள் ஆராய்ச்சி மையத்தில் முடுக்கிவிடப்பட்டு நாங்கள் இதற்குண்டான ஆராய்ச்சியில் ஈடுபட்டு பயிர்கள் எந்த விதத்தில் பாதிக்காத அளவுக்கு நம்ம பயிரிடலாம் என்பதற்குண்டான உத்திகளை நாங்கள் வெளியிட இருக்கிறோம். வெப்பத்தையும் காற்றினுடைய ஈரப்பதத்தையும் அளக்கக்கூடிய கருவி. அடுத்ததாக மேலே இருக்கிறது வந்து கருப்பாக இருக்கிறது வந்து காற்றினுடைய வேகத்தையும் காற்றினுடைய திசையும் கொடுக்கும் கருவி. இந்த கருவி சூரிய ஒளியில் எவ்வளவு ஒளி வீசுகிறது என்று அளக்கும் கருவி. இது மலைமானி, மழை பெய்யும் அளவை குறிக்கும் மலைமானி. இது வந்து இலையினுடைய ஈரப்பதத்தை கொடுக்கும், அதாவது லீஃப் வெட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இலையினுடைய ஈரப்பதத்தை கொடுக்கும். மண்ணின் வெப்பத்தையும் மண்ணின் ஈரத்தையும் கொடுக்கும் கருவிகள் மண்ணில் புதைக்க வைக்கப்பட்டுள்ளன. அனைத்து காரணிகளும் இங்கு இருக்கும் லாகர் மூலம் சேகரிக்கப்படுகிறது. இது வந்து காற்றின் ப்ரெஷரை கொடுக்கும் கருவி. அது பேட்ரி வந்து சோலார் பேனலுக்கு உபயோகப்படுத்துறதுக்காக வச்சுருக்கோம். இது வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ரெக்கார்டாகி நேரடியாக கம்ப்யூட்டர் சர்வருக்கு வந்து இங்கிருந்து எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பப்படுகிறது. மழை அளவும் மண்ணில் ஈரப்பதமும் இருக்கும் அளவை கணக்கிட்டு ஒரு பயிரின் வளர்ச்சி காலம் ஒரு பருவத்தில் எத்தனை நாட்கள் இருக்கிறது என்பதை அளவிட்டு நாங்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் அந்தந்த பருவ காலத்திற்கு தகுந்த மாதிரி பயிர்களை சிபாரிசு செய்கிறோம். இவரை தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் முனைவர் ஆர் ஜெகநாதன் 9448898891. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.